ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்டோபர் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். அக்டோபர் 18 பரிசுத்த லூக்காவின் திருநாள். நாம் அறிந்திருக்கிறபடி லூக்கா சுவிசேஷகர் ஒரு மருத்துவர். எனவே இது ஒரு மருத்துவர் ஞாயிறாக அல்லது ஆரோக்கிய ஞாயிறாக, ஹெல்த் சண்டே, ஒரு ஆரோக்கிய ஞாயிறாக இதை நாம் ஆசரிக்கலாம். செய்தி அதன் அடிப்படையிலேயே அமைந்திருக்கும். இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளத்தக்கதாக நம் கருத்தோடு பிரார்த்தனை செய்வோம். ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆரோக்கிய ஞாயிறு, மருத்துவர் ஞாயிற்காக நன்றி. தேவன கர்த்தாவே, நாங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். அனைத்து மக்களுடைய நல்ல ஆரோக்கியத்தின் மீது எங்கள் ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறீர். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், எங்கள் நலத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற ஆண்டவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கவும் தேவரை துணை செய்யும். ஆராதனை துவக்கம் முதல் முடிவரை கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. அவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 4வது பாடல் பாடும். 200 ஆண்டு கீதங்கள் 4, பாமாலை 6, கிறிஸ்து சபை பாமாலை 6வது பாடல், என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை என்ற பாடல்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள், சொல்லாலே, நினைவாலே, செயல்களாலே செய்த குற்றங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக, பிறருக்கு விரோதமாக செய்த குற்றங்கள் யாவற்றை தேவ சன்னதியிலே நாம் மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோமாக. மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டுடைய கரத்திலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மௌனமாக நம்முடைய பாவங்களை முதலாவது நாம் அறிக்கை செய்வோம். பொதுவான பாவரிக்கையை நாம் யாவர் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆண்டுகளைப் போல இந்த வழிகளை விட்டு வழிகள் அலைந்து போனோம். யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். இந்த பட்சத்தை கண்விரோதமாய் குற்றம் செய்தோம். சரிகள் செய்யாமல் எங்களுக்கு சுமையில்லை. ஆனால் மாண்டவரே, கர்த்தராகிய மனிதன் சில வாக்குத்தத்தின்படியே நீதியும் இயேசு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவை மோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மறுளி சேர்க்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிறார் ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
ஒருமுறையே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 27ஆம் சங்கீதம். 27ஆம் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பற்றிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களை முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என் நெஞ்சம் என் இதயத்தினிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செம்மையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமிப்பு செய்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. தயவுசெய்து உட்காருங்கள். கன்வென்ஷன் கீதங்களிலே 523வது பாடல். கன்வென்ஷன் கீதங்களிலே 523வது பாடல். உற்சாகத்தோடு பாடல் என பாடலாம். வாழ்வளிக்கின்றார் இயேசு, வாழ்வளிக்கின்றார் என்ற பாடல். இயேசு வாழ்வளிக்கின்றார், வாழ்வளிக்கின்றார், இயேசு வாழ்வளிக்கின்றார். வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட, வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட வாழ்வளிக்கின்றார், இயேசு வாழ்வளிக்கின்றார், வாழ்வளிக்கின்றார், இயேசு வாழ்வளிக்கின்றார். பாவிகள் என்றாலும் இயேசு பாசமாயேற்கின்றார், பாவிகள் என்றாலும் இயேசு பாசமாயேற்கின்றார். பண்புகள் இழந்தவர், பலமுறை விழுந்தவர், பண்புகள் இழந்தவர், பலமுறை விழுந்தவர், பணிவுடன் மனமுடைந்தவரிடம் வந்திடில் வாழ்வளிக்கின்றார், இயேசு வாழ்வளிக்கின்றார், வாழ்வளிக்கின்றார், இயேசு வாழ்வளி
ஞானியர் என்றாலும் இயேசு நேசமாய் ஏற்கின்றார். ஞானியர் என்றாலும் இயேசு நேசமாய் ஏற்கின்றார். நன்னெறி அறிந்தவர் நடந்திட முயன்றவர், நன்னெறி அறிந்தவர் நடந்திட முயன்றவர் நலம் பெறும் விளைவுடன் அவரிடம் வந்திடில் வாழ்வளிக்கின்றார். இயேசு வாழ்வளிக்கின்றார், வாழ்வளிக்கின்றார். இயேசு வாழ்வளிக்கின்றார். தேவைகள் உள்ளோரை இயேசு தாவியே ஏற்கின்றார். தேவைகள் உள்ளோரை இயேசு தாவியே ஏற்கின்றார். தம் நிலை உணர்ந்தவர் தளர்வுகள் அடைந்தவர், தம் நிலை உணர்ந்தவர் தளர்வுகள் அடைந்தவர் தலை நிமிர்ந்து உயர்ந்திட அவரிடம் வந்திடில் வாழ்வளிக்கின்றார். இயேசு வாழ்வளிக்கின்றார், வாழ்வளிக்கின்றார். இயேசு வாழ்வளிக்கின்றார். வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட, வந்திடும் யாவரும் விந்தையில் மூழ்கிட வாழ்வளிக்கின்றார். இயேசு வாழ்வளிக்கின்றார், வாழ்வளிக்கின்றார். இயேசு வாழ்வளிக்கின்றார். தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி உபாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 14ஆம் வசனங்கள் முடிய. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 14ஆம் வசனங்கள் முடிய. நீ படையெடுத்து உன் சத்துருக்களுக்கு விரோதமாய் புறப்படும்போது தீதான காரியங்கள் எல்லாவற்றிற்கும் விலகியிருப்பாயாக. காலத்தில் சம்பவித்த தீட்டினாலே அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வரக்கடவன். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது என்பது வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தொடர்ந்து மற்றொரு கன்வென்ஷன் கீத பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடலாம். கன்வென்ஷன் கீதங்களிலே 541வது பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் 541. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது கிருபையே என்ற பாடல். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன்.
பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வராது நான் உன்னை தாங்கினேன். பலனிந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்த நன்பினால் உன்னை நிறுத்த, எந்த நன்பினால் உன்னை நிறுத்த. ரூபாயே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே ரூபாயே. சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமன நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ரூபாய உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே ரூபாயே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டே. ஏற்றனல் துணையே ஏந்திட்டேன் அல்லோனா. என்றோ உன்னை என் சொந்தமாக்கினே. என்றோ உன்னை என் சொந்தமாக்கினே. ரூபாயே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே ரூபாயே. ஜெயமான பாதை சென்றிட செய்தே. செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெயமான பாதை சென்றிட செய்தே. செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெய ஜெய கீதங்கள் தொனித்திட செய்தேனே. சேவை செய்யவும் ரூபை தந்தேனே. சேவை செய்யவும் ரூபை தந்தேனே. ரூபாய உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே ரூபாயே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே ரூபாயே. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியால் திருப்பித்து பிறந்தார். பாடுபட்டு சுவர் முந்து மரித்து அடக்கமப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தெழுந்தினார். ஏறி பிதாவாக்கிய அந்த வலது வாசு வீட்டிருக்கிறார். உயிரோரையும் மரித்தோர் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் அந்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதமும் அவருடைய பரிபூர்ணமான கிருபையும் உங்கள் அனைவரையும் தாங்கி வழி நடத்துவதாக. இன்று அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி பரிசுத்த
லூக்கா சுவிசேஷகரின் திருநாள். நாம் அறிந்தபடி லூக்கா ஒரு மருத்துவர். எனவே இந்த நாள் மருத்துவ ஞாயிறாக ஆசரிக்கப்படுகிறது. இந்த நாளிலே நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சுகத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இந்த செய்தியை நான் வழங்க விரும்புகின்றேன். கொரோனா நோய் தொற்று நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு மிக மிக முக்கியமானது. திருமறை பல்வேறு இடங்களிலே அதை நமக்கு அழகாக போதிக்கிறது. குறிப்பாக யாத்ராமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த நோயையும் உனக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எகிப்தியருக்கு வந்த எந்த நோயும் உனக்கு வராது, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். யாத்ராமம் 15:26. சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி அப்படின்னு பார்க்குறோம். நோய்களெல்லாம் குணமாக்குகின்ற ஆண்டவர். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அசுத்த ஆவிகளை துரத்தி பிணியாளிகள் யாவரையும் சுத்தமாக்கினார் என்று அங்கு வேதம் சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, திருமறை நாம் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் அங்கே ஊழியமானாலும் சரி, நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பல சமயங்களிலே நம்முடைய சுகமளிக்கின்ற ஊழியர்கள் சுகம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எல்லா வியாதிகளுக்கும் நாங்கள் சுகம் கொடுக்கிறோம். கேன்சர் வியாதியிலிருந்து அது சர்க்கரை வியாதி, சுகர் கம்ப்ளைண்டாக இருக்கட்டும், எதுவாக எல்லா வியாதிக்கும் நாங்கள் சுகம் அளிப்போம். இப்பொழுது கொரோனாவை பற்றி சொன்னாக்கி அரசாங்கம் அதை பிரச்சனைக்கு ஆக்கிரும். கொரோனாவை சுகப்படுத்தினேன்னு சொன்னால் அது பிரச்சனைக்குரிய காரியமாயிரும். அதனால் இப்போ அதை சொல்லலை. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதே லிஸ்ட்டில் சேர்த்துக்கிடுவாங்க, கொரோனா சுகமானார் என்று. நல்லது, சுகமான நல்லது தான். ஆனால் அவ்வாறு பெரிய மேடைகளை போட்டு நாங்கள் சுகப்படுத்தினோம் அது இது என்று சொல்லவும், மக்களை சாட்சி சொல்ல வைக்கவும், அதெல்லாம் ஒரு பெரிய அளவில் பரபரப்பாக லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்த நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நேரே மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிடுறாங்க. இந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு வியாதி வரும்போது நேரே மருத்துவமனையில் போய் அங்கே உள்ளே அட்மிட் ஆகி அங்கே சிகிச்சை பெறுறாங்க. சிலர் வெளிநாடுகளுக்கு கூட சென்று சிகிச்சை பெறுறாங்க. சிலர் மருத்துவர்களாலே சர்ஜரி, ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு நீதி, தங்களுக்கு ஒரு நீதி என்பது போல் அது இருக்கிறது. மிஷினரிகள் என்ன செய்தார்கள்? நம் மத்தியிலே வந்து பணி செய்த மிஷினரிகள் மருத்துவ ஊழியத்தை கொண்டு வந்தார்கள். அநேக மருத்துவமனைகளை நிறுவி அவர்கள் பணி செய்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையங்குடியில் அந்த நாட்களில் ரொம்ப புகழ்பெற்ற மருத்துவமனை இருந்தது. வெளிநாட்களிலே அது அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்றதாக இல்லாவிட்டாலும் அந்த மருத்துவமனை இயங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாளையங்கோட்டையில் ஜெயராஜ் அன்னபாக்கியம், பெல்பின்ஸ் போன்ற பிரபலமான மருத்துவமனைகள் திருநெல்வேலி திருமண்டல சார்பில் இயங்குது. தூத்துக்குடி டயசிஸில் நேசரேத்தில் சென்ட் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல், அது அந்த மிஷினரிகள் அந்த காலத்திலே ஸ்தாபித்தது. டோனாவூர் நம்முடைய ஊரில் ஏமி கார்மிகாலமே ஸ்தாபித்த பரமசுவ சாலை, அது இன்னும் இயங்கிட்டு இருக்குது. வெள்ளூர் ஐடாஸ் கட்டர் அம்மையார் ஸ்தாபித்த உலக புகழ்பெற்ற ஆஸ்பத்திரி சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அவர்கள் ஸ்தாபித்தார்கள், இன்னும் இயங்குது. என்ற மிஷினரிகள் மருத்துவமனைகளை ஸ்தாபித்து அதன் மூலமாக மருத்துவ ஊழியங்களை தான் பிரதானமாக செய்தார்கள். ஒரு பெரிய மேடைகளை போட்டு பரபரப்பான ஏராளமான ரூபாய்களை செலவழித்து நான் சுகப்படுத்துகிறேன் என்ற அந்த வகையான சுகமளித்தலை அவர்கள் செய்யல. பதிலாக எளிமையான மருத்துவ ஊழியத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. அதுக்காக மருத்துவ ஊழியத்தில் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் என்று சொல்வதற்கு இல்லை. மருத்துவர்களும் பலவீனமான மனிதர்கள் தானே. அநேக நேரங்களில் தவறாக டயக்னைஸ் பண்ணுறாங்க, தவறாக கணித்து தவறான ஊசி மருந்துகளை கொடுத்து எதிர்பாராத மரணங்கள்லாம் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும்
அங்கே தவறான முறையிலே வியாதியை கணித்து தவறான இன்ஜெக்ஷன் போட்டு ஆட்கள் செத்து போகிறது நடக்க தான் செய்யுது. என்னை மருத்துவத்தின் மூலமாக எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு நான் சொல்ல வரல. அதே நேரத்தில் மருத்துவத்தின் மூலமாக செயலாற்றுறது ரொம்ப முக்கியமானது. என்ற பிரபலமான ஊழியக்காரங்களும் அவர்கள் ரொம்ப எளிதாக அங்கே மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிடுறாங்க. ஏராளமான பணம் செலவழிக்கிறாங்க, அவங்க சுகமடைகிறாங்க. மருத்துவ ஊழியம் ஒரு உன்னதமான ஊழியம். லூக்காடிகளால் ஒரு மருத்துவர். பைபிளில் மருத்துவத்தின் மூலமாக சுகமான நிகழ்வு இருக்குது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போதே நான் உன் பரிகாரியாய் கருத்து, நான் உன் மருத்துவருங்கிறார். மருத்துவம் சரியில்லைன்னா கடவுள் தானே அப்படி சொல்லுவாரா? நான் உன் மருத்துவர், நான் உன் பரிகாரி. அன்பார்ந்தவர்களே, மருத்துவத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற ஊழியங்களுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கொரோனா தொற்று காலத்தில் மருத்துவர்கள், தாதியர்கள், இவர்களுக்காக நம்ம ரொம்ப அதிகமாக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து அவங்க இந்த ஊழியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்மை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்கின்ற விழிப்புணர்வு அவசியம் பார்த்துக்கணும். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் அற்புதமாக சுகம் கொடுக்கிறாரு, அதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஒரு சிறிய ஜெபத்தின் மூலமாக விடுதலை கிடைக்குது. அது நடக்க தான் செய்யுது, நடக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட விடுதலை நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறோம் இல்லையா? வியாதி சூழ்நிலைகளிலே கர்த்தர் கொடுக்கின்ற அருமையான சுகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது கடுமையான ஒரு காய்ச்சல். அப்பொழுது மருத்துவரோடு போனோம். டாக்டர்ஸ் அங்கே ஒரு மருத்துவர் அவர்கிட்ட மருந்து மற்றும் மாத்திரைகளை கொடுத்தார். 2-3 நாள் சுகமாகலை. 3 நாட்கள் வரை சுகவீனம் அந்த சரியே ஆகலை. மாத்திரை மருந்தெல்லாம் முடியுது. திரும்ப டாக்டர்கிட்ட போனோம். அந்த கட்டத்தில் நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், ஏம்மா நம்ம உபதேசியாரை கூட்டுவாங்க. நான் அப்பொழுது வசித்த கிராமத்தில் குருவானவர் கிடையாது, அது ஒரு கிளை சபை, உபதேசியார் தான் உண்டு. நம்ம உபதேசியாரை கூட்டுவாங்க, ஜெபம் பண்ண சொல்லுங்கள் என்று எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா இரவு ஆராதனைக்கு போயிட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே உபதேசியாரை கூப்பிட்டுருக்காங்க. அவர் உடனே வந்து ஜெபம் பண்ணார். நான் விசுவாசத்தோடு ஜெபத்தில் இணைந்து கொண்டேன். அடுத்த நாள் காலையில் பூரண சுகம். அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போனோன்னு இருக்கும்போது பூரணமான சுகம் கிடைச்சது. என் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு ஜெபத்தின் மூலமாக விடுதலைங்கிறதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. அதே நேரத்தில் மருத்துவத்தின் மூலமாக விடுதலைங்கிறதும் நான் மறந்துடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் ஜெபத்தின் மூலமாக நடக்கும்னா நம்ம மருத்துவமனையும் அவசியம், ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த ஊழியக்காரங்களே போதுமே, இவ்வளவு ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் எதற்கு இல்லையா? அப்போ மருத்துவ ஊழியம் மிக முக்கியமானது. மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்மை குறித்த, நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்த, பாதுகாப்பை குறித்த ஒரு விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிட்டுங்க. இதனால் அந்த செய்தியை தான் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். எதிலெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்? இந்த ஆரோக்கிய ஞாயிறில் நம்ம எதிலெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் வேத புத்தகத்தின் அடிப்படையில். முதலாவது உறைவிட ஆரோக்கியம். நம்ம இருக்கிற இடத்துல ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம இருக்கின்ற இடம், வசிக்கின்ற இடம் ஆரோக்கியமாக இருக்கணும். இன்று பாடமாக வாசிக்கேட்ட உபாகமம் 23ஆம் அதிகாரம் 9லேருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்கேட்டோம் இல்லையா? அப்போ அதில் என்ன சொல்லப்படுகிறது? அங்கே மனித கழிவுகள் மூடப்பட வேண்டும். 3000 வருஷத்துக்கு முன்னால் சரிதானே? இந்த காலத்தில் உள்ள இந்த ஃப்ளஷ் அவுட் சிஸ்டம் அந்த காலத்தில் பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க இல்லையா? உபாகமம் 23:13 உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கு இருந்து உன்னிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடி உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. உன்னுடைய வாழ்க்கையில்
உன் பாளையம், நீ குடியிருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். உன் வீடு, வீட்டை சுற்றி உள்ள இடம், உன் கிராமம் சுத்தமாக இருக்கணும். நீ அங்கே பாளை தங்கியிருக்கிற இடத்துக்கு வெளியே போய், ஊருக்கு வெளியே போய் மனித கழிவுகள் அங்கே புதைக்கப்பட வேண்டும், மூடப்பட வேண்டும். ஏன்? கடவுள் உன்னில் உள்ள அருவருப்பை பார்த்து அவர் உன்னை விட்டு போயிடக்கூடாது. நம்முடைய இந்தியாவை பற்றி இன்னும் கூட சொல்லிட்டு தான் இருக்காங்க, உலகின் திறந்த வெளி கழிப்பிடம், உலகத்தின் திறந்த வெளி கழிப்பிடம் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த 21ஆம் நூற்றாண்டில் அது கொஞ்சம் வேகமாக மாறி வருகிறது. போன நூற்றாண்டு வரைக்கும் அப்படிதான், உலகத்தின் திறந்த வெளி கழிப்பிடம் இந்தியா தான். அதில் பீகார்லாம் போய் பார்த்தீங்கன்னா அம்மம்மா தாங்கவே முடியாது, அவ்வளவு அருவருப்பு. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் கொஞ்சம் அது மாறி வருகிறது. அரசாங்கமும் நல்ல முயற்சி எடுக்கிறாங்க, மக்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்குது. இந்த 3000 வருஷத்துக்கு முன்னால இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஆண்டவர், நான் உன் மத்தியில் நடமாடணும்னாக்கி அருவருப்பான காரியங்களிலே ஈடுபடாதே, சுத்தமாறு, தூய்மையாயிரு என்ற கருத்து இங்கே வலியுறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனித கழிவு மாத்திரமல்ல, சாக்கடை, குப்பை போன்ற அகற்றப்படணும் இல்லையா? வீட்டை விட்டு தெருவில் போட்டால் போதும் என்கின்ற மனநிலை மாற்றப்படணும். அநேக நம்ம வீட்டை பெருக்கி அப்படி தெருவில் போட்டால் போதும் என்ன நினைக்கிறோம். தெருவு நம்ம தெரு தானே, தெருவின் மூலமாக தான் நமக்கு வியாதி வருது இல்லையா? முக்கியமான வியாதிகள், ஆட்கொல்லி வியாதிகள், டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, இப்போ இந்த கொரோனா, ஆட்கொல்லி வியாதிகளுக்கு இந்த அசுத்தங்கள் காரணம் அமைது. அசுத்தமான செயலாற்றல்கள் காரணம் அமைது. மிக எச்சரிக்கையோடு நம்முடைய உறைவிடம் தூய்மையாக இருக்கத்தக்கதாக நாம் செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கிராமம் சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும், நம்முடைய தெரு சுத்தமாக இருக்கணும், நம்முடைய கிராமம் சுத்தமாக இருக்கணும். இது உறைவிட ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இந்த உறைவிடம் சுத்தமாக இருந்தால் நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, உணவில் ஆரோக்கியம். உறைவிடம் சுத்தமாக இருக்கிறது மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குது ஒன்று. இரண்டாவது, உணவில் ஆரோக்கியம். உணவு சரியாக நாம் சாப்பிட்றது மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்குதான். ஆண்டவர் நமக்கு வானத்திலிருந்து மன்னாவை போடுறது இல்லை இல்லையா? அதன் பருவ காலங்களை தர்றாரு. அக்டோபர் 1ஆம் தேதி நாம் தியானித்தோம் இல்லையா? பருவ காலங்களை, 4 பருவ காலம் இருக்குது இல்லையா? கோடை காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம், இன்னுமாக மழைக்காலம், குளிர்காலம், எல்லாம் இந்த அழகான சீசன்ஸ். அந்த 4 பருவ காலங்களை ஆண்டவர் நமக்கு தர்றாரு. அதனால தான் உலகத்தில் பயிர்கள் இருக்குது, மர செடி கொடி இருக்குது, அதனால தான் நாம் உயிர் வாழ்கிறோம். இந்த நாட்களிலே இறைவன் வானத்திலிருந்து இயற்கையின் ஆசீர்வாதங்களை தர்றாரு. இந்த இயற்கையின் ஆசீர்வாதங்களை பயிராக்கி தானியங்களை நமக்கு வழங்குறது விவசாயி. நம்மை போஷிக்கிறது கடவுள் தான், ஆனால் அதை விவசாயிகள் மூலமாக செய்கிறாரு. விவசாயிகளுடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தணும். பார்த்துக்கிடுங்க, இந்த பயிரிட்டு இல்லையா, தானியங்களையும் பழ வர்க்கங்களையும் எண்ணெய் வித்துக்களையும் எல்லா விதமான மனுஷ வாழ்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் பூமியிலே விளைய வைத்து தருபவர்கள் விவசாயிகள். அவங்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தணும், அவர்களுக்காக நாம் விசேஷமாக பிரார்த்தனை பண்ணணும். அது ரொம்ப 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 முக்கியமாக பார்த்துக்கிடுங்க. கடவுள் அவர்கள் மூலமாக தான் நம்ம போஷிக்கிறார். அதே நேரத்தில் உணவு நமக்கு அவசியமானது. உணவு மூலமாக தான் நம்ம உயிர் வாழ்கிறோம். அதே நேரத்தில் உணவு மிக மிக அதிகமாக அது எடுத்துக்கொள்ளப்படும் போது அது ஆரோக்கிய கேடை கொண்டு வருகிறது. பிலிப்பியர் நிருபத்தில் பவுலடியார் அழகாக எழுதுறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் இவ்வாறு சுட்டி காட்டுகிறார், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே,
அவர் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். அவருடைய தேவன் வயிறு தெய்வமாக வச்சுக்கிட்டு வாழ்ற ஒரு கோஷ்டி. அது எவ்வளவு ஆபத்து. வயிறு தான் தெய்வம். எங்க என்னத்தை சாப்பிடலாம், ருசியானது எங்க கிடைக்கும், பட்டியலே வச்சிருப்பாங்க சிலர். பாளையங்கோட்டையில், தூத்துக்குடி அல்லது சென்னை போன்ற பட்டணம் எங்கெங்கே எந்தெந்த பலகாரம் ருசியாக இருக்கும், பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க சிலர். இல்லை, ருசியான பதார்த்தங்களுக்காக அங்கே நாவு தினவெடுத்து அலைகின்ற கூட்டம், வயிறை தெய்வமாக கொண்ட கூட்டம். அது ரொம்ப ஆபத்தானது. இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அந்த ஒரு செல்வந்தன் அவன் நிறைய நிலம் அவனுக்கு பயிரிடுறான், ஏராளமாக விளையுது. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என் களஞ்சியத்தை நான் விரிச்சு கட்ட போகிறேன், நிறைய விளைச்சல் வந்துட்டு பழைய களஞ்சியம் தாங்காது, இது விரிச்சு கட்ட போகிறேன், எல்லா தானியத்தையும் சேர்ந்து வைப்பேன், அநேக வருஷத்துக்கு நம்ம அநேக பொருட்களை புசித்து குடித்து இன்பமாக இருப்பேன், எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன், விளைந்த அனைத்தையும் சேர்த்து வைப்பேன், புசித்து குடித்து இன்பமாக இருப்பேன் அநேக வருஷத்துக்கு அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறான். எளியவர்களை குறித்த எண்ணமே இல்லை. ஏழை எளிய மக்கள் அந்த கரிசனையும் இல்லை, அக்கறையும் ஒன்றும் இல்லை. கடவுள் கேட்குறாரு, மதிகேடனே, முட்டாளே, இன்று இரவிலே நீ சத்து போனா நீ இந்த சேர்த்து வைக்கிறலாம் யாருடையது? அன்பார்ந்தவர்களே, சுயநலமே உருவான வாழ்க்கையை ரொம்ப ஆபத்து பார்த்துக்கிடுங்க. நம்ம சம்பாத்தியம் பண்ணுறது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, நல்லது. அது ஒரு பகுதியை நாம் பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுறோம். அது ரொம்ப முக்கியம். நான் சேர்த்து வைப்பேன், சேர்த்துக்கிட்டே இருப்பேன் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். குறிப்பாக வைர தெய்வமாக கொள்வது அது ரொம்ப டேஞ்சர் பார்த்துக்கிடுங்க. நீ வேதத்தில் சில வசனங்கள் இருக்குது. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு பெற்றோர் சொல்கிறாங்க, எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்வார்களாக. பெருந்தீனிக்காரன், குடிகாரன், அவனுக்கு என்ன பேர்? அடங்காத துஷ்டன். சரிதானா? இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 23:20 வாசிக்கிறோம், பார்த்துக்கிடுங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. நாம் பொதுவாக இந்த குடிகாரர்களை, அதிகமாக குடித்து வெறிப்பவர்களை நாம் ரொம்ப அடிக்கடி குற்றம் சொல்லுவோம். குடிகாரன் வீணா எல்லாத்தையும் அழிச்சிடறா அப்படின்னு. அதற்கு இணையாக சொல்லப்படுற இன்னொன்று பெருந்தீனி. அதை நாம் ரொம்ப பெருசாக நினைக்கிறது இல்லை. பெருந்தீனி ரொம்ப ஆபத்து பார்த்துக்கிட்டுங்க. பெருந்தீனி நம்முடைய சரீரத்தில் எல்லா கேடுபாடுகளையும் கொண்டு வரும். இல்லை, அளவோடு சாப்பிட்றது தான் நமக்கு ஆசீர்வாதமானது. அளவற்று சாப்பிட்றது ரொம்ப ஆபத்தானது பார்த்துக்கிட்டுங்க. சித்த வைத்தியம் என்ன சொல்லுவாங்கன்னா, உணவே மருந்து. நாம் சாப்பிட்ற சாப்பாடே மருந்தாக நமக்கு செயல்படும். உணவே மருந்து, வேறு மருந்தே தேவையில்லை. நம்ம அளவோடு சரியாக எதெல்லாம் சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்ற ஒரு விதிமுறைகளின் அடிப்படையில் சாப்பிட்டோன்னு வைங்க, உணவே மருந்து. நாம் எதை சாப்பிட்றோம்? அநேக நேரத்தில் இந்த நாட்களில் இந்த பேக்கெட்ஸில் அடைச்சது, பேக்கெட்டுகளில் அடைச்ச பொருட்களை சாப்பிட்றோம். அதில் என்ன இருக்குது? நீண்ட நாட்களாக அந்த பொருள் கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் ரசாயன கெமிக்கல் சேர்க்குறான். பேக்கெட்டில் அடைச்சது எல்லாத்துலேயும் இந்த கெமிக்கல் இருக்குது. கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த கெமிக்கல் சேர்க்குறாங்க. அது ஒன்று. இன்னொரு பக்கம் நாக்கின் சுவைக்காக ஹோட்டலில் தேடி அலைகிறது. ஏதோ ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் ஹோட்டல் போகிறது ஒன்றும் தப்பு கிடையாது, போகலாம். அந்த ஹோட்டல்லே கெதியின்றி கிடப்பது ரொம்ப ஆபத்தானது இல்லையா? நமக்கு தெரியும், அந்த அஜினோமோட்டோ போன்ற அந்த ரசாயன பொருட்கள் அதில் சேர்க்குறான், ருசிக்காக, சுவைக்காக சேர்க்குறான். அது கெமிக்கல் வயிற்றுக்குள்ளே போன என்னத்துக்கு ஆகும்? அப்படி சேட்டையை ஒரு குறிப்பிட்ட வயசில் காமிக்கும். முதல்ல தெரியாது நமக்கு.
40 வயசு 50 வயது அந்த காலகட்டங்களில் அது சேட்டை காமிக்கும். உணவில் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமான உணவுகளை நாம் சாப்பிட்றோமா? ஏற்கனவே நான் சொன்னபடி உணவே மருந்து. உணவு சரியாக நாம் சாப்பிட்டோம்னாக்கி அநேக வியாதி கிடையாது. பார்த்துக்கிட்டுங்க, உணவு சரியாக சாப்பிட்டு போதுமான தண்ணி குடித்தா நமக்கு 80% வியாதி கிடையாது. உணவில் ஆரோக்கியத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுறோம். மூன்றாவதாக உறவில் ஆரோக்கியம். முதல்ல உறைவிட ஆரோக்கியம். நம்ம இருக்கின்ற வீடு, நம்ம சுற்றி இருக்கின்ற பகுதி, நம்முடைய தெரு, நம்முடைய கிராமம் சுத்தமாக இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும். அது உறைவிட ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரெண்டாவது, உணவு மூலமாக ஆரோக்கியம். சரியான உணவுகளை சாப்பிட்றது மூலமாக நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். கடைசியாக உறவில் ஆரோக்கியம். இது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 3லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 8 வசனத்தில் இயேசு கிறிஸ்து அழகான போதனை கொடுக்குறாரு. மத்தேயு 5:3லிருந்து 10 8 வசனத்திலையும் உள்ள வார்த்தைகள் ரொம்ப சிறப்பான வார்த்தைகள், உலகமே புகழ்கின்ற வார்த்தைகள். காந்தியடிகள் சொல்வார், இந்த மலைப்பிரசங்கத்தை போல உள்ள போதனை எந்த நூலிலும் எந்த சமயத்திலும் எக்காலத்தும் கூறப்பட்டதில்லை. உலகத்தில் முதல் தரமான போதனைன்னு சொல்லுவார். அநேகர் அதை பாராட்டுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து வாஸ்தா பதவி, பணம், பட்டம், பெருமை, அந்தஸ்து அது முக்கியம் கிடையாது. எது முக்கியம்னு சொல்லும்? எளிமை, நீதி, சாந்தம், சமாதானம், இதான் முக்கியம்னு சொல்லும். நாம் எதெல்லாம் பெருசாக நினைக்கிறோமோ அது இயேசுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதை நாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அதே அவர் முக்கியம்னு சொல்றார். ஏன் அது முக்கியம்னு சொல்றாரு? எளிமை, நீதி, சாந்தம், சமாதானம், இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் பேசுறாரு? எதுக்காக? இவையெல்லாம் நல் உறவை ஏற்படுத்தக்கூடியவை. நல்ல உறவு ஏற்பட்டா என்ன நடக்கும்? நம்ம நல்ல உறவோடு எல்லாரோட வாழ்றோன்னு வைங்க, நல்ல மனசு வந்துடும். நல்ல மனசு நமக்கு வந்துட்டா நல்ல சரீரம், நல்ல ஆரோக்கியம் கிடைச்சிரும். இப்போ ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக விளங்குறது நல்ல மனசு. மனசுக்கும் சரீர சுகத்துக்கும் நம்ம நிறைய தொடர்பு இருக்கு. பார்த்துக்கிடுங்க, அநேக நேரம் மன நலத்தை பற்றி நம்ம பேசணும்னாக்கி பலர் என்ன செய்யறாங்கன்னாக்கி இது மன வியாதி பற்றி பேசுறாரு போல. அப்படி அல்ல. மனநலம் ரொம்ப அவசியம். மனநலத்தோடு நம்ம இருந்தோம்னா நமக்கு சரீர ஆரோக்கியம் தன்னால் வந்துடும். இந்த மனநலத்துக்கு அடிப்படை எங்க இருக்குது? நல் உறவில் இருக்குது. அதான் உறவில் ஆரோக்கியம்னு 3ஆவது குறிப்பு தலைப்பு சொன்னேன். உறவில் ஆரோக்கியம், கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், இந்த பக்கத்து வீடு, சபை, சமுதாயம், நல்ல ஒரு உறவோடு இருந்தோன்னு வைங்க, அது ஒரு நல்ல மனசை கொடுக்கும். நல்ல மனசு நல்ல சரீரத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் இந்த 3லிருந்து 10 இந்த 8 வசனத்தை தினம் ஒரு முறை வாசித்து அதை கடைப்பிடிக்க பிரயாசப்பட்டு பாருங்க, உங்களோட வாழ்க்கையை மாறிடும். அந்த 8 குறிப்பு இல்லையா, அதை நீ கடைப்பிடிச்சிங்கன்னா ஒரு மாபெரும் மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் உண்டாகும். நல்ல ஒரு மனநலத்தை அது உங்களுக்கு கொடுக்கும். இந்த மனநலம் நல்ல ஒரு சரீர நலத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனமும் சரீரமும் ஒன்றிணைந்தது பார்த்துக்கிடுங்க. அநேக நேரங்களில் இந்த கேன்சர் போன்ற வியாதிகளுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கடுமையான கவலை, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கடுமையான ஆழமான கவலை, ஆழமான விரக்தி, வேதனை, அது கேன்சருக்கு முக்கியமான காரணம்னு அங்கே விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனநலத்தை நாம் பேணிக்கொள்வோம். நல்ல ஆரோக்கியமான மனநிலை இருந்துச்சுன்னா நல்ல உடல் சுகம் நமக்கு தன்னால் வந்துடும். இந்த கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல, கையில் யாராவது வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவாங்களா? வெண்ணெயை அப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சா நெய் வந்துட்டு போகுது. வெண்ணெயை வீட்டில் வச்சுக்கிட்டு நெய் கிடைக்குமான்ட்டு அலைஞ்சா அது முட்டாள்தனம் இல்லையா? அதே தான் நம்ம சரீர ஆரோக்கியத்துக்கு நமக்கு பிரதானமான தேவை மனநலம். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் நமக்கு சரீர சுகம் தன்னால் வந்துடும். பார்த்துக்கிட்டுங்க, இந்த மனநலத்துக்கு அடிப்படையான நல்ல உறவில் ஆரோக்கியமாக இருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இந்த லூக்காவின் திருநாளிலே நாம் ஆரோக்கியத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் உருவாக்கி கொள்வோம். ஊரைவிட ஆரோக்கியம், நம்முடைய வீடு, நம்மை சுற்றி உள்ள இடம், நம்முடைய கிராமம் ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குதா, அது நம்ம பங்கை நிறைவேற்றுவோம். உணவில் ஆரோக்கியம், பெருந்தீனி, அங்கே தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்துகின்ற உணவுகள் அதையெல்லாம் அகற்றி ஆரோக்கியமான உணவே மருந்து என்று சொல்லத்தக்கதாக ஆரோக்கியமான உணவை நாம் சாப்பிடுவோம். போதுமான அளவு நாம் தண்ணீர் குடிப்போம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். உணவு மூலமாக ஆரோக்கியம். கடைசியாக உறவில் ஆரோக்கியம். நல்ல உறவோடு நம்ம வாழ்ந்தால் நல்ல மனசு இருக்கும். நல்ல மனசு இருந்தால் நல்ல சரீர சுகம் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உடற்பயிற்சியில் ஆரோக்கியம். ஏன்னா அடிக்கடி நான் சொல்கிறது, உடற்பயிற்சி, அந்த மூச்சு பயிற்சி அதெல்லாம் முக்கியம். பார்த்துக்கிடுங்க. அதை உங்களால் இயன்ற மட்டும் அதையும் நிறைவேற்றுங்க. உறைவிட ஆரோக்கியம், உணவில் ஆரோக்கியம், உறவில் ஆரோக்கியம், உடற்பயிற்சியிலும் ஆரோக்கியம். இல்லை மாத்திரைகளும் மருந்துகளையும் கை நிறைய அள்ளி போட்டுகிட்டே இருந்தாக்கி கடைசியில் அது என்ன ஆகுனாக்கி கிட்னியை பாய்ச்சிரும். கிட்னி சட்னி ஆயிரும் இல்லையா? மாத்திரை மருந்து மூலமாக நான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு தாக்கு பிடிக்கும், அல்லவே அல்ல. அது உள்ளுறுப்புகளை அதிகமான மாத்திரைகளை சாப்பிட சாப்பிட உள்ளுறுப்புகளை அதிகமாக பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால் மாத்திரை போடுறது அநேக நேரங்களில் மனித வாழ்விலே காலத்தின் கட்டாயமாகி போச்சு. அப்போ அதை சரிக்கு ஈடு கட்டுறதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி, மாத்திரை பாதிப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா பெரியவர்கள் உடற்பயிற்சி எல்லாருக்கும் உரியது. உடற்பயிற்சி மூலமாக ஆரோக்கியம் இருக்குது. நல்ல ஆரோக்கியமுடையவர்களாக நீங்கள் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இல்லை, எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியும் உனக்கு கொடுக்க மாட்டேன், உன் பாவங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவேன். இயேசுக்கு உலகத்தில் வாழ்ந்தபடி அசுத்தாவிகளை துரத்தி பிணியாளி எல்லாரும் சுத்தப்படுத்தினார். அப்போ பைபிள் நாம் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் விரும்புது. நாம் வியாதியெல்லாம் சுற்றி திரியணும்னு வேதம் விரும்பலை. அந்த ஆரோக்கியத்துக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும், அந்த விழிப்புணர்வை நாம் பெற்று வாழணும். பிற மக்களை இந்த விழிப்புணர்வுக்கு நேராக வழி நடத்தணும். இளைய தலைமுறையை, சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள் அந்த விழிப்புணர்வு நேராக வழி நடத்தணும். அப்படிப்பட்ட ஆரோக்கியமுள்ள மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இறைநாமத்தை நாம் மகிமைப்படுத்த கர்த்தர் தாமே நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களிலே 68வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 68, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 340வது பாடல். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 340, கீதங்களிலே 68வது பாடல். ஓய்வு நாள் இது மனமே தேவனின் உரையை தியானம் செய் கவனமே என்ற பாடல். மனமே தேவனே
ஜெபம் பண்ண கடவோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி. பல்வேறு இடங்களிலே இருந்து நாங்கள் இசைந்து இணைந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த உம்மை நோக்கி மன்றாட நீ தந்த இந்த நல்ல ஜெப வேளைக்காக நன்றி. இந்த 6 ஆண்டில் இணைந்து பங்கு பெற்ற அனைவரையும் ஆண்டவர் பேர் பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆரோக்கிய ஞாயிறாக நான் சுகத்தோடு வாழ வேண்டுமென்று நீர் ஆண்டவர் விரும்புகின்றீர். அது ஏற்றமாறு இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆசரிக்க நீ தந்த வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நான் ஒவ்வொருவரும் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இறைமைந்தனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சுகமளிப்பவராக சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்வதற்காக, நன்மை செய்பவராக சுற்றி தெரிந்தார் என்ற வாக்கு தத்துவதற்காக நன்றியோடுமை சோதரிக்கிறோம். தேவன கர்த்தாவே, மிஷினரிகள் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே செய்த உன்னதமான மருத்துவ ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த நாட்களிலும் இந்த திருமண்டல அளவிலே செய்யப்படுகின்ற ஆண்டவரே மருத்துவ ஊழியங்களுக்காக நன்றி. தேவன கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் அதில் பொறுப்புள்ள குடிமக்களாக ஆண்டவரே நோய்களையும் பல்விதமான மூட நம்பிக்கைகளையும் எதிர்த்து போராடுகின்ற ஆண்டவரே திராணியும் கிருபையும் விசுவாசத்தையும் நீர் எங்களிலே விதைத்தரல வேண்டும் என்று நான் மன்றாடுகின்றோம். இந்த நாளின் செய்தியிலே நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் வசிக்கின்ற இடங்களிலே, இந்த உறைவிடங்களிலே நாங்கள் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ளவும், எங்களுடைய உணவிலே நான் சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலே ஆண்டவரே ஆரோக்கியத்தை நாங்கள் பேணிக்கொள்ளவும், உறவிலே பிறரோடு கொண்டுள்ள நல்ல உறவிலே நாங்கள் ஆரோக்கியத்தை பேணிக்கொள்ளவும், இதன் மூலமாக நல்ல ஆரோக்கியமுள்ள மனநிலை கொண்டவர்களாக, ஆரோக்கியமுள்ள சரீரம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நான் வாழ ஆண்டவர் துணை புரிய வேண்டும் என்று நான் செபிக்கின்றோம். தேவனை கர்த்தாவே, மக்களுடைய மனம் மற்றும் சரீர ஆரோக்கியத்திற்காக பல்வேறு விதத்திலே ஆண்டு உழைக்கின்ற ஆண்டு டாக்டர்ஸ் யாவருக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உளவியல் நிபுணர்களுக்காக நன்றி. ஆண்டு சரீர பிரகாரமான வியாதிகளுக்காக ஆண்டு சுகமளிக்கின்ற பணியை செய்கின்ற மருத்துவர்களுக்காக நன்றி. நம்ம தேவனை கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும் சுவாமி. மருத்துவ தொழில் ஒரு தெய்வீக தொழில், அதில் இணைந்து பங்கு பெறுகின்ற அனைவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றோம். விசேஷமாக இந்த கொரோனா தொற்று நோய் காலகட்டத்தில் முன்னணியில் நின்று உழைப்பவர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள் ஆண்டு அவர்களுக்கு விசேஷ பாதுகாவலை பராமரிப்பை நீர் கட்டளையிடுவீராக. இந்த பாரத தேசத்தை ஆசீர்வதியும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பறந்து விரிந்துகின்ற தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக விளங்கட்டும். நோய் தொற்று முற்றிலுமாக அகன்று போகட்டும். செழிப்பான காலங்களை சூழ்நிலை நித்தாரும். இந்த கிருபைகளை வழிநடத்த வேண்டும் என்று நாம் மன்றாடுகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த 6 ஆண்டை இணைந்து பங்கு பெற்ற எல்லாரையும் ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சரீர சோதை பலத்தை சம்பூர்ணமாய் தாரும். தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆண்டு வழிநடத்தட்டும். குடும்பங்களிலே தெய்வீக சமாதானம் நிலவுவதாக, வேலை செய்கின்ற இடங்களிலே சமாதானம் நிலவுவதாக. இந்த பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்களை நீ வர்த்திய பண்ணுவீராக. ஒரு குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மையினால் முடிசூட்ட நான் மன்றாடுகின்றோம். நான் வாழ்கின்ற இடங்களிலே எல்லா ஆண்டவரை சுத்தத்தோடு சுகாதாரத்தோடு நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய காரியங்களை நாங்கள் பேணிக்கொள்ளவும், இந்த உணவு விஷயங்களிலே ஆண்டவரே நாங்கள் பெருந்தீனியை தவிர்த்து ஆண்டவரை சரியான அளவிலே நாங்கள் ஆகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும், குறிப்பாக இந்த சத்தான ஆகாரங்களை அருந்துவதன் மூலமாக சுகாதாரம் கேடான ஆண்டவர் உணவுகளை தவிர்க்கவும் நீர் எங்களுக்கு துணை செய்யும். விசேஷமாக ஆண்டு நல்ல உறவிலே நாங்கள் வாழ ஆண்டவர் குடும்பத்திலே, சபையிலே, சமுதாயத்திலே, வேலை செய்கிற இடத்துல எல்லா இடங்களிலும் நல் உறவை நாங்கள் பேணுவதன் மூலமாக ஆண்டு சமுதாயத்துக்கு ஆசீர்வாதின் பாத்திரமாக நாங்கள் விளங்க தேவரி துணை செய்யும். கிருபை தாங்கட்டும். ஆண்டு மருத்துவராகிய லூக்காவுடைய திருநாள் இந்த நாளிலே ஆண்டு லூக்காவை போல ஆண்டு நாங்களும் ஆண்டு சுவிசேஷத்தை தாகத்தோடு ஆராய்ச்சி செய்து ஆண்டு வாசிக்கின்ற கிருபை தாரும். எல்லா நன்மையினால் நீங்கள் முடிசூட்டுவீராக. ஆண்டு திருமண்டலங்கள் மூலமாக ஆண்டு நடத்தப்படுகின்ற மருத்துவமனைகள் யாவற்றுக்காக நன்றி. அர்ப்பணிப்போடு பணி செய்கின்ற மருத்துவர்கள், தாதிகள் எல்லாரும் கிருபையாய் கண்ணோக்கி பாரும். நீங்கள் கிருபைகளை தாங்குவதாக நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை எங்களுடைய வாழ்வில் தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமைகளை ஆதரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம்,
நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். சுவாமி ஆமென். சுவாமி ஆமென். சுவாமி ஆமென். நிறைவு கீதமாக கீதங்களிலே 20வது பாடல் கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 14, கீர்த்தனை 14, கீதங்கள் 20, சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா என்ற பாடல். சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா. கரிசனம் தருவோன் சந்நிதி புகுந்து திருவாசா. கரிசனம் தருவோன் சந்நிதி புகுந்து திருவாசா. தூய சிந்தை உண்மையிலுனை தொழுதேனார். தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. திருவுலகத்தை சிதறவிடாமல் ஒரு நேரம் இசைந்த மைந்து பரவசமாக்கும் நசரேயா. இசைந்த மைந்து பரவசமாக்கும் நசரேயா. அருளின் வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று. 60, 100, 30 பெருக அருளீசா. 60, 100, 30 பெருக அருளீசா. சர்வ வலிமை கிருபைகள் மிகுந்த சர்வேசா. தரிசனம் தருவோன் சந்நிதி புகுந்து திருவாசா. தரிசனம் தருவோன் சந்நிதி புகுந்து திருவாசா. ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமாய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாய்ப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. யாவர் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.